வாழ்வன் ப்ராப்பர்ட்டிஸின் பேரன்பின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 12 சென்ட் அளவில் ஒரு சூப்பரான, அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் ரேட்டில் கிடைக்கிற ஒரு அட்டகாசமான, அதுவும் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் ஒரு ஆத்தங்குடி டைல்ஸில் சூப்பராக பில்ட் பண்ணப்பட்ட ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொள்ளாச்சிருந்து நெகம் போகிற வழியில் ராசக்காபாளையம் ஒரு 2 நிமிஷம் டிராவலில் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது ஆத்தங்குடி டைல்ஸில் ஃபுல்லாக டிசைன் பண்ணப்பட்ட நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு டைனிங் ஹாலு, ஒரு கிச்சன் பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் ரூமு, உள்ளேயே சூப்பரான படிக்கட்டு, அப்படியே ஒரு பூஜை ரூமு, அருமையான ஒரு ஹாலு, ஒட்டியே ஒரு பெட்ரூமு, மேலே ஒரு பெட்ரூமு, அதே மாதிரி 3 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு டைனிங்கு அப்படிங்கிற டோட்டல் ஸ்பேசியஸோட இந்த ப்ராப்பர்ட்டி அற்புதமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது நம்ம காசு போட்டு நீ கட்டணும்னாலும் ரொம்ப ரிஸ்க்கு, இவ்வளோ ஒரு ஃபினிஷிங்கை நம்மளால் கட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. இதை விட மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 லட்ச ரூபா போயிட்டு இருக்குங்க. ஸோ 12 சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா லேண்ட் வேல்யூ மட்டும் ஆயிடுச்சுங்க. ஆனால் இவங்க டோட்டலாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா 95 லட்ச ரூபா வேணும்னு கேட்குறாங்க. நம்ம அதிலிருந்தும் ஃபைனலைஸ் பண்ணி இதை ஒரு சின்ன நெகோஷியேட் பண்ணி நம்ம பண்ணி தரலாங்க. அவங்க ஃபைனலாக அந்த ரேட்டு கேட்குறாங்க, நம்ம அதிலிருந்தும் போராடி ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணி தரலாம். ஆனால் நம்ம கொடுக்குற பணம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் சுற்றி இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோமே தவிர இந்த பில்டிங்கை நம்ம கொடுக்கலைங்க. அப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோடு பேஸுங்க. ரோடெல்லாம் சும்மா நடந்து போகிற அளவுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த அளவுக்கு ரோடு பேஸ் வந்து பக்கம். அதே மாதிரி சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து வீடுங்க. எல்லா பக்கமுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக